பாரதியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 03 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசேராஜா, பிரான்சிஸ்கன் கப்பச்சின். நாள் 03/01/2024 புதன். அர்த்தத்திற்கான விளைவு கடவுளில் களி கூறுதல். அர்த்தத்திற்கான விளைவு. மனிதன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுவது என்பது அவனது வாழ்க்கையில் முதல் நிலை செயல் தூண்டலாக இருக்கிறது. இது இரண்டாம் நிலையான அறிவு சார்ந்த அவனது இயல்பூக்க தூண்டலாக இல்லை. அவன் காண விழையும் வாழ்க்கையின் அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட தனி சிறப்புடையதாகவும் அவனால் மட்டுமே நிறைவேற்றக்கூடியதாகவும் உள்ளது. அப்பொழுதுதான் இது ஒரு முக்கியத்துவத்தை பெற்று அவனது வாழ்க்கைக்கு அர்த்தம் காண விழைதலை நிறைவேற்றுவதாய் உள்ளது. அர்த்தங்களும் மதிப்பீடுகளும் ஒரு பாதுகாப்பு நுட்பமாக எதிர்வினைகளின் அமைப்பு முறை மற்றும் உணர்ச்சி மேம்பாடாகவும் உள்ளது என்பது நூல் ஆசிரியர்கள் சிலரின் கருத்தாக உள்ளது. ஆனால் என்னை பொறுத்த அளவில் எனது பாதுகாப்பு நுட்பங்களுக்காக நான் வாழ்வதோ அல்லது நான் விழைவதோ அல்லது எதிர்வினை அமைப்பு முறைகளுக்காக நான் இறக்கவோ விரும்ப மாட்டேன். மனிதன் தனது குறிக்கோளுக்காகவும் சுய மதிப்பீடுகளுக்காகவும் சுய மதிப்பிற்காகவும் தான் வாழவோ அல்லது இறக்கவோ விரும்புகிறான். மனிதனிடம் நம்பக்கூடிய உண்மையான ஒன்றை சந்திக்க நேரிடும் போது மறைப்பை விளக்குதலை நிறுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. முடிந்தவரை அர்த்தம் உள்ளதாக இருக்கும் ஒரு வாழ்க்கையை பெறவே ஒரு மனிதன் விரும்புகிறான். உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள், கவலையை கழித்து கொள்ளுங்கள், பகைவரை வகுத்து கொள்ளுங்கள், நண்பர்களை பெருக்கிக் கொள்ளுங்கள். இதுவே மானிட வாழ்வியல் கணக்கு. திருமுழுக்கு யோவானும் பிரான்சிஸும். ஜான் என்ற பெயருக்கு ஆண்டவரின் அருள் அல்லது அருளானவர் என்ற அவரது பெயர் அவருக்கு தரப்பட்ட அருள்பணியை குறிக்கின்றது. அவர் கடவுளிடம் சரண் அடைந்ததையும் முழுமை அடைந்ததையும் பிரான்சிஸ் என்ற அவரது இயற்பெயரை அவரது பெயரை எங்கும் விரைவாக பரவ செய்தது. அவர் திருமுழுக்கு யோவானின் நாம விழாவை மற்ற புனிதரின் நாம விழாக்களை விட பெரிதும் வலியுறுத்தினார். ஏனென்றால் இந்நாமத்தின் மகத்துவமே அவருள் ஓர் மறையுண்மையின் ஆற்றலை பதித்தது. பெண்களிடமிருந்து பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர் ஒருவர் யாரும் இல்லை. அவ்வாறு துறவு முறை அருள்வாழ்வை நிறுவியவர்களில் பிரான்சிஸை விட மேலானவர் யாருமில்லை. திருமுழுக்கு யோவான் தாயின் கருவறை என்ற மறைவிடத்திலிருந்து இறைவாக்குரைத்தார். பிரான்சிஸ் வழிநடத்துதல் இன்னும் அறியாதவராக மன்னகர் சிறையில் அடைபட்டு வர இருப்பனவற்றை முன்னறிவித்தார். திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த நிலைவாழ்வை பிரான்சிஸ் வாழ்ந்தார். நிலைவாழ்வுத்தான் இயேசு நமக்களித்துள்ள நற்செய்தியின் சாரம். இறைவனோடு இரண்டர கலந்த நிலையில் வாழ்வதே நிலைவாழ்வு. கிறிஸ்தவன் கடவுளில் பிறக்கிறான். எனவே கடவுளின் மகன். அவன் கடவுளில் இருக்கிறான். எனவே அவரை அறிவான். இறைவனோடு இணைந்த இத்தகைய வாழ்வு பிறரன்புக்கு வழி மட்டுமன்று பிறரன்பின் குறிக்கோளுமாகும். எனவே தான் நீங்களும் எங்களோடு நட்புறவு கொள்ளும்படி நாங்கள் கண்டதை
நாங்கள் கேட்டதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் என்கிறார் யோவான். இதனையொட்டி அசிசியாரும் செயல்படுகிறார். சூழலியல் அருள்வாழ்வு. ஒருமுறை பெருஜியா குடிமக்களுக்கும் அசிசியின் குடிமக்களுக்கும் இடையே நடந்த உள்நாட்டு போரில் மக்கள் படுகொலை நடந்து கொண்டிருந்தது. பிரான்சிஸ் மற்ற வீரர்களோடு இப்போரில் பிடிபட்டு மற்றவர்களோடு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையின் வசதி இன்மையை சகிக்க வேண்டியதாயிற்று. அவருடைய உடன் சிறைக்கதிகள் தங்களது சிறைப்பிடிப்பை சகித்து கொள்ள முடியாமல் சோகத்தில் ஆழ்ந்த கண்ணீர் சிந்தி அழுது புலம்பிக் கொண்டிருந்தனர். ஆனால் பிரான்சிஸ் கடவுளில் களி கூர்ந்தும் கடவுளில் அக்களித்தும் அவரது சங்கிலிகளை கேலி செய்து சிரித்து கொண்டும் இருந்தார். ஏனென்றால் மனிதன் தன் வாழ்க்கையின் பொருள், தன் உள் உணர்வுகளை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. கவலையுற்ற அவரது தோழர்கள் அவர் கேளிக்கையை, அவரது ஆனந்த நிலையை, அவரது வாழ்க்கையின் பொருளை கண்டு அவர் சித்தம் கலங்கிவிட்டார் என்று எண்ணி அவரை கடிந்து கொண்டனர். அப்போது பிரான்சிஸ் அவர்களுக்காக இறைவாக்காக உரைத்தது, என்னை மகிழ்வடைய செய்வது என்ன என நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் வேறொன்றை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் வரும், அப்போது என்னை இந்த உலகம் முழுவதும் ஒரு புனித துறவியாய் வணங்கும். இப்போது அதுவே உண்மை. அவர் கூறியது அனைத்தும் நிறைவேறியது. சிறை பிடிக்கப்பட்டவர்களின் நடுவே கர்வம் கொண்ட, சற்றும் சகிக்க இயலாத மாவீரன் ஒருவன் இருந்தான். அவனை புறக்கணிக்க அனைவரும் முடிவெடுத்தனர். ஆனால் அவனால் பிரான்சிஸின் பொறுமையை இழக்க வைக்க முடியவில்லை. அவர் சகிக்க முடியாத அந்த மனிதனை சகித்து கொண்டு மற்றவர்களை அவனோடு அமைதியாக இணங்கும்படி செய்தார். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். அருள்வாழ்வு என்பது மக்களை அன்பு செய்வது, ஏழை எளியவர்களை அன்போடு அரவணைத்துக் கொள்வது. துறவு என்பது யார் மீதும் பற்றில்லாமல் இருப்பது அல்ல, எல்லோர் மீதும் அன்போடு இருப்பது. பாகுபாடின்றி பாசம் காட்டும்போது துறவு தோன்றுகின்றது. காரணங்களின்றி உதவி செய்யும் போது அருள்வாழ்வு அரும்புகிறது. வாழ்வில் நாம் பயணம் செய்வதோ ஒரு முறைத்தான். ஏதாவது ஒரு மனித உயிருக்காவது நாம் நல்லது செய்ய வேண்டும், கருணை காட்ட வேண்டும். இவற்றை இப்போது செய்ய வேண்டும். அதை நாம் ஒத்தி போடுவதே, அறவே விலக்கி விடுவதோ கூடாது. ஏனென்றால் நாம் இன்னும் இந்த வாழ்க்கை என்னும் பாதையில் இன்னொரு முறை பயணம் மேற்கொள்ளப் போவதில்லை. அசிசியார் அனைத்து நற்குணங்களையும் அருளையும் தன்னகத்தை தேர்ந்தெடுத்து வளர்த்து கொண்ட ஆழ்மை கூறுகள். அவர் தனது உள்ளுயிரை எத்திக்கிலும் நிறைந்து வழிய செய்தார். நாளை சந்திப்போமா? சந்திப்போம்.